ஊர் சாமி எந்த ஊர்? பேர் ஃபர்ஸ்ட் வந்து வண்டி பேர் முதல்ல சீனாவா? வா ஆ யூஸ் நேட்டிவ் பிளேஸ் Arunachal Pradesh. Very good. You want a working வண்டி செக்கிங்? எஸ். நண்பர்களே பாருங்க, ஐயா அவர்கள் செக் புக்குகள் கையெழுத்து போடுகிறார். அண்ணன் அவர்கள் ஓகேவா? ஓகே நண்பர்களே. 23 ஓகே டன். வணக்கம் சார், ஆன் பண்ணிங்களா? வந்துண்ணா. வணக்கம் நண்பர்களே. இப்போ நாங்கள் எங்கே இருக்கிறோன்னா கோயம்புத்தூர் ஊர் திரும்புறதுக்கு முன்னாடி நீலாப்பூர்ன்ற இடத்துல இருக்கிறோம். ஏன் இங்கே வந்திருக்கிறோன்னா, இப்போ நாங்கள் சபரிமலைக்கு போய்க்கிறோம். சபரிமலைக்கு போயின்னு இருக்கும்போது நம்ம தமிழ்நாட்டோட முக்கிய ஒரு துணி கடையான சென்னை சில்க்ஸ் ஓனர் அவங்க வந்து காலையில் இங்கே இந்த வழியாக போகிற சாமிங்களுக்கு இது யூடியூப் ஆளுக்குறாங்க. சாப்பிட்டவங்க கொஞ்சம் கூட வைப்பா, கொஞ்சம் சாப்பிட்டு வைங்க. சாப்பிட்டு வைங்க. சாம்பாரா? இதை வந்துட்டேன் இன்னும் கொஞ்சம் இருக்கும். நல்ல சாமி. குட்டி சாமி, அந்த சந்தனம் இப்படி கொஞ்சம் விட எனக்கு நெத்தில. ஐயப்பா பொங்கலுக்கு இதா ரெண்டு பொங்கலை ஆவி பறக்க டிஃபன் சாமிங்களே. நாங்கள் இங்கே கோயம்புத்தூர் பாட்டில் சாப்பிட்டுங்கிறோம். சென்னை சில்க்ஸ் ஓனரோட அன்னதானம். பாருங்கள், சூடாக தோசை, பாருங்கள் வெஜிடபிள் ரைஸ், இன்னும் வெண்பொங்கல் வேறு ரெடி ஆகுது. இந்த வழியாக வரவங்க கண்டிப்பாக இதை பயன்படுத்திங்க சாமிங்களே. மதியம் 3 மணி வரைக்கும் 10 மணிக்கு மேலே ஃபுல்லாக சாப்பாடு கொடுக்குறாங்க. குளிக்கிற வசதி, பாத்ரூம் ஃபெசிலிட்டி எல்லாம் இருக்குது. வந்தால் பயன்படுத்திங்க நண்பர்களே. நம்ம சென்னை சில்க்ஸ் உரிமையாளர் அவரோட இடத்துல கொடுக்குறாரு கோயம்புத்தூரில். இந்த வழியாக வரவங்க பயன்படுத்திங்க நண்பர்களே. இல்லையம்மா சரி, பரவாயில்ல எண்ணி எடு அப்படியே திருப்பி. வணக்கம் சாமியில் கோயம்புத்தூரில் சாப்பிட்டுங்கிறோம். பாருங்கள், அருமையான சாப்பாடு பாருங்கள். ஆவி பாருங்கள், காலையில் 7:30 மணிக்கெல்லாம் எல்லாம் ஐயப்பன் செயல். அன்னதான பிரபு ஐயப்பனோட செயல் எல்லாமே. இந்த சாப்பாடை நாங்கள் சாப்பிடணும்னு ஏறி வச்சுக்கிறாரு. ஆல்ரெடி நாங்கள் வெடிகாலமே மருதமரம் போக வேண்டிய வண்டி. நைட்டு வண்டியில் கொஞ்சம் சின்ன பிரேக் டவுனு, அதனால் ஒரு 3 மணி நேரம் லேட் ஆகிடுச்சு வண்டி. இந்த சாப்பாடை கடவுள் எங்களுக்காக எழுதி வச்சுருக்கிறாரு. அதனாலே வண்டி நாங்கள் பிரேக் டவுன் ஆச்சு. சந்தோஷப்பட்டுக்கிறோம். சாமியில் கோயம்புத்தூர் வந்தீங்கன்னா மறக்காமல் இந்த சென்னை சில்க்ஸோட அன்னதானத்தில் கலந்துங்க. சூப்பராக இருக்குது நண்பர்களே. நன்றி, வணக்கம். ஓட்டமே விஜய் சாமி எப்படி பார்ப்போம்.
Just 50 minutes. Vata. Kovai bypass. நம்ம ரெண்டு சாமி சரணம் ஐயப்பா. வணக்கம் சாமி. நம்ம அந்த சென்னை சில்ஸோட அன்னதானம் கோயம்புத்தூர் பார்டர் நீலாப்பூரில் உங்களுக்கு எப்படி இருந்தது, அதோட நிறைவுகளை சொல்லுங்கள் சாமி. கார்த்திகை 1 முதல் 15/1/2023 வரை அன்னதானம் சென்னை சில்ஸு நல்ல முறையில் உணவு அளித்தாங்க. நம்ம திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் ஒன்றியம் சார்பாகவும் நமது அருள்குருசாமி மற்றும் நம்ம சபரிவாச குருவடி சாமி குழு சார்பாகவும் நம்ம சென்னை சில்ஸ் ஓனர்கள் நன்றி தெரிவித்துக்கிறோம். அனைத்து பக்தர்கள் நல்ல உணவு அளித்தாங்க. சாமியே சரணம் ஐயப்பா. மேலே அவங்க குடும்பம் நல்ல முறையில் நல்ல வளர்ச்சி அடைந்து இன்னும் இது போல் சிறப்பான அன்னதானங்களை ஏழை மக்களுக்கு நிறைய உதவி செய்யணும். அந்த எல்லாம் நைட்டு மலைக்கு அதிபதி ஐயப்பனை கேட்டுக்கோ. சாமியே சரணமையப்பா. சாமியே சரணமையப்பா. சாமியே சரணமையப்பா. வணக்கம் சாமிகளை. நம்ம செய்யாறு சாமிகளோட கருத்து சொன்னோம். இதே போல் அவர்கள் சென்னை சில்ஸ் உரிமையாளர் இந்த மாதிரி அன்னதானங்களை இன்னும் பல ஊர்களில் செஞ்சு இன்னும் நிறைய கிளைகளை திறந்து நம்ம ஐயப்ப பக்தர்களுக்கு பல அன்னதானங்களை செய்யணும்னு எங்களோட ஆசை. அவர் குடும்பம் நோனோடு இல்லாமல் சிறப்பாக வாழணும்னு ஐயப்பனை நாங்கள் பிரார்த்தனிக்கிறோம். அவர் தொழில் மென்மேலும் வளர்ந்து இன்னும் நிறைய கிளைகளை திறந்து இந்த மாதிரி ஐயப்ப பக்தர்களுக்கு சேவை செய்யணும்னு நம்ம செய்யாறு கர்ணா எக்ஸ்பிரஸ் யூடியூப் சேனல் சார்பாகவும் நான் இறைவனை வேண்டுகிறேன். கர்ணா எக்ஸ்பிரஸ் யூடியூப் சேனல் செய்யார். நன்றி, வணக்கம் நண்பர்களே. மீண்டும் அடுத்த தடவை வாய்ப்பு கிடைக்கும் போது கண்டிப்பாக இங்கே வரோம், இங்கே அன்னதானம் சாப்பிட்றோம். சுவாமியே சரணமையப்பா. இதில் ஒரு பெரிய பியூட்டி என்னன்னா, ஆல்ரெடி என் வண்டி இங்கே 5 மணிக்கெலாம் விடியாலும் மருதமலை போக வேண்டிய வண்டி திடீர்னு நைட்டு 2 மணிக்கு பிரேக் டவுன் ஆகிடுச்சு. ஐயப்பனோட விளையாட்டே பார்த்திங்கன்னா பிரேக் டவுன் ஆனதுலேயே ஒரு நல்லது. நாங்கள் இங்கே சாப்பிடணும்னு எழுதி வச்சுருக்குது. எல்லாமே ஐயப்பன் காரணம் இல்லாமல் எதையும் செய்ய மாட்டார். நம்பினார் கெடுவதில்லை என்பது 4 முறை தீர்ப்பு. கடவுளை நம்பினால்தான் எதுவுமே நடக்கும். சுவாமியை சரணமையப்பா. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்பேன். நான் உங்கள் கர்ணா. நன்றி.